ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர்ஷாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று பார்க்கலாம் வாங்க. என்ன சாங்னா நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, நான் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும், யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஸோ இந்த சாங்ல நான் பாடினது கரெக்டா தப்பா? ஸோ நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வர்ஷாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வர்ஷாவை பத்தி அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ என்னன்னா, அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்னால அவங்க அப்பா வந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க, ஸோ அவங்க அம்மா அவங்கள விட்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அதாவது அவங்க வீடு எரிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து மெயினா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கன்சீவா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பேபி வந்து கன்சீவா இருந்தாங்க. அதாவது வர்ஷாவுடைய தம்பி வந்து அவங்க அம்மா வயித்துல இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ அவங்க கன்சீவா இருந்தாங்க. பிளஸ் வந்து வீடு இல்ல. ஸோ சாப்பாடு, துணி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபுல்லா எரிஞ்சிச்சு. ஸோ அவங்க சுச்சுவேஷன் அந்த நேரத்துல எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எங்கேயாச்சும் எது நடந்தாலும் வந்து நமக்கு சோசியல் மீடியா மூலியமா நமக்கு வருது. ஸோ ரிலேஷன் மூலியமா வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியுது இல்லையா? ஸோ தெரியுதுனால என்ன பண்றாங்கன்னா, சில பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி, ஸோ கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு கோவிட் டைம்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனை உடனே ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஸோ அரசாங்கமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, ஹெல்ப் பண்றாங்க இல்லையா. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி இல்ல. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அந்த காலத்துல இருந்து அந்த ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி சோசியல் மீடியாவா இருக்கட்டும், மத்தவங்க உதவி செய்யறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியா எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. சோ அப்போ வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால அவங்க விரக்தி ஆயிருக்கலாம். சோ அதனால அவங்க தண்ணி சாப்பிட்டிருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். சோ ஆனா எந்த மாதிரி இருந்திருந்தாலும் அவங்க வந்து பசங்களுடைய விஷயத்துல வந்து கேர் எடுத்திருக்கணும் இல்லையா? சோ அது தப்புதான். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ பசங்களை ஏன் கூட்டு போலன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஏன் பசங்களை கூட்டு போலன்னா, அவங்க பசங்க வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க சொந்த ஊர் ஆந்திரா. சோ அவங்க அம்மாவுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. சோ ஆந்திரால படிக்கிறவங்க நம்ம அங்க போய் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது வர்ஷாவுடைய ஃபர்ஸ்ட் தம்பியும் அப்பா கூட இருந்தாங்க. செகண்ட் தம்பி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட சென்னைக்கு போயிட்டாங்க. சோ அவங்க எல்லாமே படிச்சது எல்லாமே அங்கதான் வச்சுக்கோங்களேன். சோ அப்ப என்னாச்சுன்னா அவங்க 2 பேரும் அப்பா கூடயே இருந்தாங்க. அதாவது சித்தப்பா வீட்ல, பெரியப்பா வீட்ல சாப்பிட்டுட்டு, பாட்டி வீட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து வருஷாவும் சமைக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க அப்பா வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் சொல்லணும், நீங்க பண்றது தப்பு, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும்னாலே பசங்க ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க அப்பா பார்த்தாலே ரொம்ப பயம். சோ அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க. அவர்கிட்ட பேசணும்னாலே ஒரு மரியாதை கலந்த பயம்.
ரெண்டுமே இருக்கு. மரியாதையும் இருக்கும், பயமா இருக்கும். சோ அப்பான்னா வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, பையனுங்களுக்கு வந்து அம்மாவ பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாவ பிடிக்கும்னு. உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். வர்ஷாவுக்கும் அதேதான். என்னதான் அம்மா பார்த்தாலும், அம்மா பாசமா இருந்தாலும், வர்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்பாவ ரொம்ப பிடிக்கும். அவரு வந்து குடிச்சிட்டு வந்தாலும் சரி, என்ன தொல்ல பண்ணாலும் சரி, அத டார்ச்சர் பண்ணும்போது தான் கோவமா இருக்குமே தவிர, மத்தபடி வர்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். நெறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா, வர்ஷா வந்து அவங்க அப்பா பாசத்துக்காக ஏங்கியிருக்காங்க. சோ எப்படின்னா, அங்க பக்கத்துலலாம் சித்தப்பா, பெரியப்பா பசங்கலாம் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க அப்பாவும் எப்படி குழந்தைங்க லைஃப்ல வந்து கேர் எடுத்துக்கிறாங்க, சோ எவ்வளவு அஃபெக்ஷனோட இருக்காங்க, எப்படியெல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ பார்க்கும்போது, ஒரு ஒரு நேரமா சோ அம்மா வந்து சென்னையில இருப்பாங்க இல்லையா? சோ அவ அப்பா கூட தானே இருந்தா. அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வர்ஷா வந்து நம்ம அப்பாவும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சோ நம்ம லைஃப் எப்படி நல்லா இருந்திருக்கும். இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பா. சோ அது நம்ம அப்பாவும் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். நல்லா ஒண்ணா இருக்கணும். அம்மா, அப்பா, தம்பி அவங்க அந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் ப்ரேயர் பண்ணுவா. நிறைய நாள் யாருக்கும் தெரியாம அழுதுருக்கா. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏன்னா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் வந்து வேலைக்கு போயிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆயிடுச்சு. ரொம்ப மிட் நைட் ஆனதுனால என்னாச்சுன்னா, அவங்க பாட்டி வீட்லயே அவங்க படுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி இருக்கும்போது, அவரு வந்து என்னாச்சுன்னா, பசங்கள அனுப்ப சொல்லி அவங்க அம்மா, பாட்டின்னா அப்பாவுடைய அம்மா. சோ அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, அவங்க சரி பசங்க தூங்கிட்டாங்க. ஓகே நீ போய் படுத்துக்கோன்னு சொன்னா, அவரு கேட்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க உள்ள இருக்கிறது யாரு? சோ அந்த மாரி இருக்கனால அவரு ரொம்ப அடம் புடிச்சு பசங்கள அனுப்புங்க அப்படி இப்படின்னு அவங்களும் சண்டை போட்ட உடனே அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சரி இவங்க இந்த மாரி தொல்லை பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்ம தூங்குறது? சரி மத்தவங்களும் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பசங்கள அவங்க அப்பா கூடயே அனுப்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரு கூட்டு போயிட்டாரு. அதாவது வீடுங்க வந்து பாத்தீங்கன்னா, பக்கம் பக்கமா தான் இருக்கும். பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, பாட்டி வீடுன்னு சொல்லிட்டு அவங்க வீடும். சோ அந்த மாரி இருக்கும்போது போயிட்டாங்க. போயிட்டு நைட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள தூங்க விடல. ரொம்ப நேரமா தூங்குவாங்க. சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொன்னாலும் தூங்க முடியல. காலையில ஸ்கூலுக்கு போணும், சமைச்சு எடுத்துட்டு போணும், தம்பிக்கும் சாப்பாடு குடுக்கணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. தூங்க முடியல. என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ரொம்ப அ அதிகமா குடிச்சதுனால அவங்க தூங்காம அதாவது குடிச்சவங்க எப்படி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா? என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் கத்திட்டே இருப்பாங்க. தூங்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அந்த மாரி பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இது வேலைக்கு ஆகாது. சரி நம்போ இங்க இருந்தா தூங்க முடியாது. காலையில ஸ்கூல் போணும், எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவங்க தம்பிய கூட்டிட்டு வீட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு என்னாச்சுன்னா, எல்லார் வீடுமே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே லாக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. யார் வீட்டுக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் வர டைம் ஃப்ரெண்ட்ஸ், பனிக்காலம். சோ அந்த மாரி இருக்கும்போது, என்ன பண்றது? யார் வீட்டுக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க பக்கத்துல வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாட்டி வீடு. அவங்க சின்ன லாஸ்ட் சித்தப்பாக்காக வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா பில்லர் மாரி போட்டு செவுரு எழுப்பி இருந்தாங்க. மேலலாம் பாத்தீங்கன்னா, அந்த தளம் எல்லாம் போடல. ஸோ மேலலாம் எதுவுமே கிடையாது. ஒரு லாக் கிடையாது. எதுவுமே ஒரு லைட் கிடையாது. ஒயரிங் கனெக்ஷன் எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. ஜஸ்ட் வந்து சுத்தி செவுரு வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நெறைய செங்கல்லு, சிமெண்ட், ஜல்லி, மணலு இந்த மாரி எல்லாமே கொட்டி வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி இருக்கும்போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போ முடியாது. சோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம நைட்டு படுத்துட்டு காலையில நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க தம்பிய கூட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு உள்ள போனா ஒரு பெட்ஷீட்டோ, ஒரு துணியோ எதுவுமே கிடையாதாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்னாச்சுன்னா, அந்த சிமெண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? பனிக்காலம்ன்றதுனால, சிமெண்ட் மேல பனி பட்டு கட்டிடக் கூடாதுன்றதுக்காக, சிமெண்ட் இது மேலலாம் கோணிங்க போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி பண்ணும்போது, அத எடுத்து எவ்வளவு தூரம் எவ்வளவு கோணி எடுக்க முடியுமோ, அத எடுத்து கீழ போட்டு, அவங்க தம்பி மட்டும் படுக்க வச்சுட்டு, சோ அவங்க தம்பிக்கு மேல அவளுடைய பாவாடை லைட்டா எடுத்து அப்படி போத்தி விட்டுட்டு, அவங்க படுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தம்பி படுத்துட்டாங்க. வர்ஷா மட்டும் உட்கார்ந்துட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நைட் டைமு. சோ எப்படின்னு சொல்லிட்டு தெரியாம உட்கார்ந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருந்தா போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி இருந்த உடனே அப்படியே டைமிங் வந்து பாத்தீங்கன்னா, அரவுண்ட் 2:00 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விடியிற ஸ்டேஜ். ஒரு 1:30 to 2:00 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி தான் டைமு.
அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே பொழுது வெடிஞ்சிருச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா, அவங்க தம்பி மேலலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த சிமெண்ட்டு, மண்ணு அப்படியே ஃபுல்லா ஒரே டஸ்ட்டு. அவ மேல அவ ட்ரெஸ் எல்லாம் சிமெண்ட்டு. அந்த மாரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க வந்து குளிச்சுட்டு, சமையல் எல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தூங்கிட்டு இருந்தாங்க. நைட் எல்லாம் தூங்கல இல்லையா? அவரு காலையில தான் அவரும் தூங்கியிருப்பாரு போல. சோ அவங்க பசங்க அங்கருந்து வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போனதும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவரு தூங்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதாவது அந்த நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய செங்கல்லு, நெறைய மண்ணு அது இதுன்னு சொல்லி இருக்கும்போது, பாம்பு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பூச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். வர்ஷாவும் ஒரு சின்ன பொண்ணு. சோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அவங்களோட ஏசப்பா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அக்னி ஸ்தம்பமாவும், மேக ஸ்தம்பமாவும் அவரு பிள்ளைகளோட இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கூடார மறைவில் அவருடைய சேட்டைகள் கீழ அவருடைய ரெக்கைகள மறைச்சு அவங்கள எந்த ஒரு சேதாரம், எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு விஷப்பூச்சி கடியும் எதுவும் அவங்கள தீண்டாதபடி அவங்க வருஷாவும் அவங்க தம்பியும் மூச்சிட்டு இருந்தாங்களா, தூங்குனாங்களா? அது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக ஏசப்பா வந்து அவங்களுக்காக தூங்காம அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்களோட இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு சொல்றேன்னா, அவரு இல்லன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு எறும்பாச்சும் கடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்ளோ ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஆபத்தான இடம். ஆனாலும் ஒரு சின்ன எறும்பு கூட கடிக்காத அளவுக்கு அவங்கள ஏசப்பா வந்து பாதுகாத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஃபுல்லா அவரு அவங்களோட இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஃபுல்லா இல்ல, எல்லா நாளுமே அவரு இருக்காரு. இருந்தாலும் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அவரும் உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு. இத எப்படி சொல்றேன்னா, நம்ம பைபிள்ல கூட இருக்கு பாருங்க. ஒரு டாபிக் பார்க்கலாம். எப்படின்னா நம்ம தாவீது பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். சோ என்னன்னா, தாவீதும் பாத்தீங்கன்னா, தாவீதுக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவரு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மத்த பிரதர்ஸ்க்கு குடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து தாவீதுக்கு வந்து குடுக்கல. இருந்தாலும் அவர கொஞ்சம் லைட்டா ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அவங்களெல்லாம் கேர் எடுத்தத விட ஏசப்பா தாவீது மேல வந்து பாத்தீங்கன்னா, அதிகமான கேரிங் எடுத்து அவர ஒரு ராஜாவா ஆக்குனாரு இல்லையா? சோ அவரோட இருந்தாரு இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பேரண்ட்ஸோட இருக்கிற பிள்ளைங்கள விட யாரும் இல்லாதவங்களுக்கு மத்தியில ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, அதிகமாவே கேர் எடுத்து பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். விக்கேற்ற பிள்ளைகளுக்கு தேவனே துணைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒருவேளை யாரும் இல்லாத நேரத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவர் வந்து அவங்கள பத்திரமா பாதுகாப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வர்ஷாவுடைய விஷயத்துல மட்டும் நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2023 லாஸ்ட், அதாவது 2023 லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வீடியோ போடுறேன், பாடுறேன்னா அது ஆண்டவர் கொடுத்த பிச்சை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் கொடுத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது அவராலதான். அதனாலதான் இன்னைக்கு நானு அவரை துதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் அந்த சாங் பாடினேன் இல்லையா? எத்தனை நன்மைகள் அவர் எனக்கு செஞ்சாலும் அவரை பத்தி பாடவும், அவரை பத்தி பேசவும் எனக்கு எத்தனை ஆண்டு ஆயுசு நாட்கள் இருந்தாலும் அது ஈடாகாது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவுதான் நான் பாடினாலும் இது பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு ஒரு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. வர்ஷாவுடைய வாழ்க்கையிலயும் இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையிலயும் இருக்கட்டும், ஏன் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா அற்புதம் செய்வாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேணா எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லி ஃபீல் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மை. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், வர்ஷா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? பொழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் கூட நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். நானும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். சோ அதுல எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏதோ நம்ம ஸ்டாஃப் அவங்க பேஷண்ட் அப்படிதான் இருப்போம். ஆனா நம்மளுடைய லைஃப்ல தெரியுது இல்லையா? நம்ம பொழைக்கவே மாட்டேன்னும் போது அதோடைய வலியும் வேதனை சொல்லுவாங்களே, வலியும் வேதனையும் வந்தாதான் தெரியும்னு. அதுதான் உண்மை. அந்த மாதிரி என்னதான் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போனாலும், மெடிசன் சாப்பிட்டாலும், பணம் இருந்தாலும் அந்த டாக்டர்ஸே வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். எங்க கையில ஒண்ணுமே இல்ல. எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாத்தையும் தாண்டி பணத்தையும், ரிலேஷனையும், சோ நிறைய டாக்டர்ஸையும், மெடிசனும் எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா?
சோ அவர் தான் ஏசப்பா. சரிங்களா? அவரை நம்புங்க. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. ஏன் இன்னைக்கு நானே இருந்திருக்க மாட்டேன். அவர் இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சோ வர்ஷாவ பத்தி இன்னைக்கு பார்த்தது போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சோ வர்ஷாவ பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஏசப்பா விசுவாசமா நம்புங்க. அவர் நடத்துவாரு. நீங்க வேணா நினைக்கலாம், என்ன நான் நிறைய வாட்டி ஜெபம் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் இருக்கேன் அந்த மாதிரி. சோ இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். டைம் இல்ல. ஒரு சாங் கூட இருக்கு பாருங்க. அப்புறம் போறவர் போல காணப்பட்டாலும் அவர் என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லி சாங் இருக்கு இல்லையா? அதுதான் உண்மை. சோ நம்மளுக்கு வேணா தெரியும். தெரியாம இருக்கலாம். நம்மளுக்கு நம்ம ஜெபம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம். எங்க ஏசப்பா செய்யறாரு? அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரு ஒண்ணு ஒண்ணா நோட் பண்றாரு. அவர் வந்து ஒரு ஒரு அணுவையும் ஆஹ் என்ன சொல்றது, கண்காணிச்சுட்டே இருக்காரு. சரிங்களா? சோ அவருக்கு வந்து மறைவானது ஒன்றுமே இல்ல. சரிங்களா? அதனால அவர் பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு என்னைக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? சோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏசப்பாவை நம்புங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். காட் bless யூ. பாய்.